வெள்ளைக்காரன் ஷூவை நக்கி அவனுடைய பாதத்தை அவன் கால்களை நக்கி வேறு நீங்கள் அதை பலப்படுத்த இந்த அரசு ஒன்றும் செய்யலை. இங்கே இருக்கிற குழந்தைகளுடைய படிப்பு என்னாவது, கல்வி என்னாவது, உடை என்னாவது, இவர்களுக்கு உணவு யார் போடுவது? இல்லை இந்த தேசத்தை விட்டு வேறு ஒரு தேசத்துக்கு நாடு கடத்த போகிறாங்களா? இந்து நீ இந்துவா, நாங்கள் இந்து கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள்? இங்கே வட இந்தியர்கள்லாம் படையெடுத்துருக்கீங்க, எல்லாம் வெளியேற்றிருவீங்களா? எங்களுடைய வேலை வாய்ப்பு, எங்களுடைய உரிமையெல்லாம் போகுது, இவங்களெல்லாம் வெளியேற்றிருவீங்களா? நீங்கள் இந்திய நாடு அனைவருக்கும் சொந்தம். உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. மோடியோடைய, அமித்ஷாவுடைய அப்பம் விட்டு சொத்து இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய அப்பம் விட்டு சொத்து இல்லை. இந்திய தேசம் சுதந்திர போராட்டத்தில் உங்களுக்கு 1% பங்கு கூட கிடையாது. இந்திய பொருளாதாரத்தை பற்றி, இந்திய தேசத்தை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? சாதாரண கடைசி மனிதனுக்கு இந்திய தேசத்தை பற்றி, இந்திய மக்களை பற்றி இருக்கிற கவலை கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தொடர்ந்து இது போன்ற கீழ்த்தனமான, அயோக்கியத்தனமான, மக்களை திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபட்டு வந்தால் பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி. இன்றைய பொருளாதார நிலவரப்படி பாகிஸ்தான் நம்மளை விட மேலே இருக்குது. அதை ஜெனடைஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஸ்ரீதர். வணக்கம். இப்போது பார்த்தீங்கன்னா நாட்டில் குடியுரிமை சட்டம் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு வருது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு. நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க. இது பிஜேபி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குடியுரிமை சட்டம் பிஜேபி அரசால் கொண்டு வரப்பட்டதே நாட்டில் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குங்க. இந்தியாவில் பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி என்பதை பிஜேபி முழுக்க சொல்லிட்டு வருது. பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி. இன்றைய பொருளாதார நிலவரப்படி பாகிஸ்தான் நம்மளை விட மேலே இருக்குது. அதை பலப்படுத்த இந்த அரசு ஒன்றும் செய்யலை. இந்த அரசுடைய கேவலமான புத்திகளை பாருங்கள். முத்தலாக், அதன் பிறகு 370, அதன் பிறகு குடியுரிமை தடுப்பு சட்டம், திருத்த சட்டம். இந்தியாவில் வேறு பிரச்சனையே இல்லையா? இந்திய தேசம் மிகப்பெரிய அழிவின் பாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது. இது போன்ற கீழ்த்தனமான விஷயங்களில் கையை வச்சு என்ன பண்ண வரீங்க நீங்கள்? இவங்களுடைய கணக்குப்படி 19 லட்சம் மக்கள் அங்கே இந்திய குடியுரிமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வெளியிலிருந்து உள்ளே வந்தவர்கள் என்ற கணக்கு வருது. இந்த 19 லட்சம் மக்களையும் எங்கே கொண்டு போய் விட போகிறாங்க? இந்த 19 லட்சம் மக்களுக்கும் சிறை கட்டுறாங்களே, வாழ்நாள் முழுக்க அந்த சிறையில் இந்த மக்களை தள்ளி வைத்திருவாங்களா? அங்கே இருக்கிற குழந்தைகளுடைய படிப்பு என்னாவது, கல்வி என்னாவது, உடை என்னாவது, இவர்களுக்கு உணவு யார் போடுவது? இல்லை இந்த தேசத்தை விட்டு வேறு ஒரு தேசத்துக்கு நாடு கடத்த போகிறாங்களா? நாடு கடத்தி எந்த தேசத்தில் இவங்க கொண்டு போய் விட போகிறாங்க? எந்த தேசம் இவர்களை ஏற்றுக்க தயாராக இருக்குது? இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய சீரழிவை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை பற்றி இவருக்கு கவலை இல்லை. இந்து நீ இந்துவா, நாங்கள் இந்து கிடையாது. இன்னும் நிலைக்கடன் உட்பட சொல்கிறாங்களே, அதுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள்? இங்கே அதன் மூலம் அடைய பயன் என்ன? இந்திய தேசம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவொடனே இந்திய தேசம் பொருளாதாரத்தில் கொடி கட்டி பறந்து விடுமா? இங்கே இருக்கிற விலைவாசி உயர்வை கட்டுப்பட்டு கொண்டு வந்து முடியுமா? 370 கொண்டு வந்தாங்க, இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி விட்டீர்களா? முத்தலாக் கொண்டு வந்தவர்களை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி விட்டீர்களா? இந்திய பொருளாதாரத்தை சீர்தூக்கி நிலைநிறுத்தி விட்டீர்களா? எதற்காக இது போன்ற பொய் வேஷங்களையும் மக்களிடம் இருக்கிற மத உணர்வுகளையும் தூண்டி அதன் மூலம் அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைப்பதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இவர்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் புரோஜனம் இல்லை. இவர்கள் எதுக்கு ஆட்சி கொண்டு வந்தாங்க? இந்திய தேசத்தை வல்லரசாக்க வேண்டும் என்று மோடி 100க்கு 100 தடவை சொன்னார், நிமிஷத்துக்கு 300 தடவை சொன்னார். என்ன செஞ்சுருக்காரு இப்போ இந்த தேசம்? இந்திய பொருளாதாரம் 2-3% தான்ன்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை பற்றி பேச மாட்டேங்க. குடியுரிமை தடுப்பு சட்டம் இவங்க ஒரு முன் வைக்கிறாங்க. வெளியிலேருந்து இங்கே வந்துடுறாங்க, எங்களுடைய உரிமை என்ன வருதுன்னு. வெளியிலேருந்து இங்கே தான் வந்துருக்கீங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள்லாம் படையெடுத்துருக்கீங்க. இவங்களெல்லாம் வெளியேற்றிருவீங்களா? எங்களுடைய வேலை வாய்ப்பு, எங்களுடைய உரிமையெல்லாம் போகுது, இவங்களெல்லாம் வெளியேற்றிருவீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? இந்திய நாடு அனைவருக்கும் சொந்தம். நீங்கள் கொண்டு வந்திருக்க அனைவருக்கும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களுக்கும், இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமமானது, சொந்தமானது. உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. மோடியோடைய, அமித்ஷாவுடைய அப்பம் விட்டு சொத்து இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய அப்பம் விட்டு சொத்து இல்லை. இந்திய தேசம் சுதந்திர போராட்டத்தில் உங்களுக்கு 1% பங்கு கூட கிடையாது. வெள்ளைக்காரன் ஷூவை நக்கி அவனுடைய பாதத்தை அவன் கால்களை நக்கி வேறு நீங்கள் எல்லாம். இந்திய பொருளாதாரத்தை பற்றி, இந்திய தேசத்தை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? சாதாரண கடைசி மனிதனுக்கு இந்திய தேசத்தை பற்றி, இந்திய மக்களை பற்றி இருக்கிற கவலை கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தொடர்ந்து இது போன்ற கீழ்த்தனமான, அயோக்கியத்தனமான, மக்களை திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபட்டு வந்தால்
இந்திய தேசம் இன்னும் பல மடங்கு கற்கால நிலைமைக்கு தான் செல்லும். நினச்சி பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கன்ற சொல்ல. நன்றி, வணக்கம்.